guys, வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட பெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோடது இந்த நேவி நிஃப்டி 50 பண்ணிகிட்ருக்கோம். மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பேர் பண்ணும்போது, அதை இண்டெக்ஸ் ஃபண்ட் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சேஷன் சரி ஒரு நல்ல ஒரு ஃபார்மேட்டாக இருக்கும். உங்களுக்கு இது என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. உங்களுக்கு இது நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2 months ஆகுது. உங்களுக்கு இப்போது நான் ஆல்ரெடி வந்து க்ரோ ஆப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ $0 ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பெட்டராக தோணுது. மற்ற இண்டெக்ஸ் ஃபண்ட் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன வேல்யூ நல்லா இருக்குது உங்களுக்கு இது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் 5 years ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் 1 year ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 26% கிடச்சிருக்கு. 2 years பார்த்திங்கன்னா 15% கிடச்சிருக்கு. 3 years கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 0 காமிக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 years தான் ஆகுது. உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ₹10 மட்டும்தான். எக்ஸலோட வந்து உங்களுக்கு 0 பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா வெறும் 0.06% மட்டும்தான் உங்களுக்கு இது. இவங்க பார்த்திங்கன்னா எல்லா செக்டரையும் உங்களுக்கு கவர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா 20%, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா 13%, எனர்ஜி 11%, ஃப்ரான்ஸ் அண்ட் பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க 11% இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதில் கன்சியூமர் பார்த்திங்கன்னா 8%. பார்த்திங்கன்னா நிறையா இண்டஸ்ட்ரி உங்களுக்கு இதை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஹெல்த் கேர் பார்த்திங்கன்னா ஒரு 4% வச்சுருக்காங்க. பெஸ்ட்டு ஹோல்டிங் பார்த்திங்க அப்படின்னா HDFC பேங்கோட ஹோல்டிங் இருக்குது. ஐடி செக்டரில் பார்த்தா இன்ஃபோசிஸ் வச்சுருக்காங்க இவங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பெட்ரு டைவர்சேஷன் கிடைக்கும் உங்களுக்கு இதில். நான் செபி அட்வைஸர் கிடையாதுங்க. நல்லா செபி அட்வைஸ் கிடையாது. இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் படி பார்த்திங்கன்னா மற்ற இண்டெக்ஸ் ஃபண்ட் கம்பேர் பண்ணும்போது நேவி நிஃப்டி 50 ஃபண்ட் வந்து ஒரு பெட்டராக எனக்கு தோணுது. ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு இதில். மினிமம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பென்சேஷன் ரொம்ப கம்மி. அதனால் பெஸ்ட்டாக அந்த ஸ்டாக் நான் எடுத்து வச்சுருக்கேன்.